வணக்கம் நண்பர்களே. மைவி3 குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தினமும் மாலை 5 மணிக்கு ஒரு லைவ் போட்டுட்டு இருந்தோம். அந்த லைவ்ல நம்மளுடைய உறுப்பினர்கள், அதாவது இதுவரைக்கும் கமெண்ட்ல பதில்களை சொல்லிக்கிட்டு இருந்த பல உறுப்பினர்கள் நேரடியா கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை நேரடியாவே நம்ம கிட்ட முன் வச்சாங்க. அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், அவங்களுடைய எண்ண ஓட்டத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே முழு வடிவமா பதிவு பண்ணிட்டு போயிருந்தாங்க. நிறுவனம் சார்ந்து இருந்துச்சு, சில விஷயங்கள் அவங்களுடைய சூழ்நிலை சார்ந்தும் இருந்துச்சு. நம்ம கிட்ட இவ்வளவு வெளிப்படையா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளே ஒரு குடும்ப உறுப்பினரா நினைச்சு அவங்களுடைய கருத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க ஒரு சப்ஸ்கிரைபரா மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. சார் நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனம் சார்ந்து ஆரம்பத்துல எம்டியினுடைய ஜாமீன் அது தொடர்பாகவும் நம்ம பல தகவல்களை உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்ததாக டைரக்டர்களுடைய ஜாமீன், அவங்களுடைய கோர்ட்டில் என்ன நடக்குது, அது கிடைச்சிச்சா இல்லையா, அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அப்பப்போ உங்களுக்கு ஒரு ஊடகமாக இருந்து உங்களுக்கு சில தகவல்கள் சொல்லிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி நிறுவனம் சார்ந்து சில தகவல்கள், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு அதன் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்ட சில தகவல்களை இந்த யூடியூப் மூலமா உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மீடியாவா நாங்க உங்ககிட்ட பல தகவல்களை கொண்டு சேர்த்தோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதை வெளிப்படையா சொல்வதற்கான ஒரு வழிவகை இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஏன்னா எங்க கிட்ட யூடியூப் சேனல் இருக்கு, அதனால அதை எப்படி கையாளணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால நாங்க இதுல பேசுறோம். எங்களையும் தாண்டி பல பேருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா அதை சொல்வதற்கான ஒரு ஊடகம் அவங்களுக்கு கிடைக்கல. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. அதற்கான ஒரு வழிவகையாத்தான் நம்ம லைவ்ல அவங்க எல்லாத்தையும் வர வச்சு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தது. சார் நண்பர்களே, இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச எல்லா தகவல்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட் மூலமா எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா. ஏன்னா இந்த நிறுவனத்துல நிறுவனம் சார்ந்து வந்த தகவல்கள் வேற, அதையும் தாண்டி வரப்போகிறது அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு அடுத்த ப்ராசஸ் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக எல்லா இடங்களிலும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே இது முடிஞ்சா அடுத்து இதுதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் மக்களும் சரி மற்றவர்களும் சரி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்தாங்க. இப்ப நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நேற்று நான் அந்த வீடியோ பார்க்கல, இன்னைக்கு அந்த வீடியோ நான் பார்க்குறேன். நான் எல்லாரும் இந்த மாதிரி யூஓடபிள்யூல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காலையில இருந்து நம்ம போட்டிருந்த போஸ்ட்ல எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. அது எப்பவும் நம்ம சொல்றதா நண்பர்களே, இதுல இங்க யார் சொல்லியும் யாரும் கேட்க போறது இல்லை. நான் சொல்ற தகவல் பிடிச்சிருந்தா ஓகே, நீங்க சொல்ற தகவல் பிடிச்சிருந்தா ஓகே. அதை ஏற்பதும் மறுப்பதும் தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை. ஏன்னா அதை யாருமே தலையிட முடியாது. நாங்க சொல்றதுக்காக நீங்க கேட்க போறதில்லை, நீங்க சொல்றத நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நாங்களும் கேட்க போறதில்லை. ஏதோ அங்கங்க தெரிகிற ஒரு ஊடக தகவல்களை உங்ககிட்ட வரைக்கும் பகிர்ந்துகிட்டு இருந்தோம். இது நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுடைய முடிவு தான். அது இப்பவும் நம்ம சொல்றது தான், ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். இங்க யாரும் புடிச்சு வைக்கல. நீங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் நம்ம பதிவு பண்ணவே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம போட்டிருந்த வீடியோ எல்லாத்துலயுமே எடுத்து பார்த்தாலே தெரியும், யாரையும் இங்க மிஸ்லீட் பண்ண கிடையாது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச தகவல்கள், இந்த நிறுவனத்துல இதுக்கு அடுத்து இப்படித்தான் நடக்கும், இதுக்கு அடுத்து இப்படித்தான் போகும், இந்த ப்ராசஸ் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எம்டிக்கு பெயில் கிடைச்சிச்சு. அதே மாதிரி டைரக்டர்களுக்கும் பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டைரக்டர்களுக்கும் பெயில் கிடைச்சிருச்சு. அடுத்தடுத்து டோட்டலா எல்லாருக்குமே பெயில் கிடைச்சு வெளியில வந்துட்டாங்க. இதுதான் நம்ம சொன்ன தகவல்கள்ல அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள். இப்ப நீங்க கேட்கறது ஒரு உரிமையில கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இந்த நிறுவனத்தினுடைய ஓனரும் கிடையாது, நான் உங்களுக்கு முழுமையான ஒரு வழிகாட்டியும் கிடையாது. ஏதோ ஒரு வழிபோக்கணும், அவ்வளவுதான். ஒரு ரயில் பயணத்துல உங்க கூட வர்ற மாதிரி நான் வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நீங்க பார்த்து முடிவு எடுக்க வேண்டியது. அது ஆரம்பத்துல நம்ம சொல்றது திரும்ப திரும்ப அதுதான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க கொடுங்க, அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. யாரையுமே இங்க கட்டி போடல, கொடுக்காதீங்கன்னு சொல்லி பிடிச்சி வைக்கல. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுடைய சுய சிந்தனை சார்ந்த ஒரு முடிவா இருக்கட்டும். ஏன்னா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அழைப்பு கொடுத்தது உண்மைதான். அது நேற்று ஆன்லைன்ல ஒரு வலைதளத்துல வந்துருந்துச்சு. அதை காலையில் எனக்கு எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்தேன். பேப்பர் நியூஸ்ல இன்னும் வந்திருக்கா என்னங்கிறது தெரியல. அடுத்தடுத்து அதுல வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அதை பத்தின முழுமையான தகவல் நமக்கு தெரியாது. அவங்க எப்ப கொடுப்பாங்க எப்ப கேட்பாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய அறிவுக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டிய வரை தெரிந்த தகவல்களை மட்டும் நம்ம சொல்றது மட்டும் தான் நம்ம வேலை. இப்போதைக்கு இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் அடுத்தடுத்து அறிவிப்புகள் வரலாம். அது சார்ந்து எந்த ஒரு முடிவா இருந்தாலும் நீங்க எடுங்க, என்னைய கேட்க தேவையில்லை. ஏன்னா நான் உங்களை உள்ள சேர்த்து விடல. ஏன்னா நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் தான். நான் ஒரு 2 பேமெண்ட் தான் எடுத்திருக்கேன். சார் நண்பர்களே, இப்ப அது கொடுத்தது உண்மைதான்.
நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அது வந்து உண்மைதான். அது வந்து ஒரு வெப்சைட் நியூஸ்ல வந்து வந்திருக்கு. நீங்க அடுத்து எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒருவேளை அதை ஏற்று நீங்கள் வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா, புகார் தெரிவிக்கும் பட்சத்துல நேரடியாக நீங்க போய் புகார் கொடுக்கலாம். அவங்களே வந்து அதுக்கான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மீண்டும் சொல்றது தான், யாரையும் இங்க நாங்க வந்து புடிச்சு வைக்கல. அது சார்ந்து ஒரு ஊடகமா உங்களுக்கு வந்து சில தகவல்களை தான் சொல்லிட்டு இருந்தேன் தவிர, நான் வந்து மற்றவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு பூரா நாங்க தான் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்கள்ல உங்களுடைய கருத்துக்களும் இருக்கும், என்னுடைய கருத்துக்களும் இருக்குமே தவிர, மற்றபடி நிறுவனம் சார்ந்து வந்து நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு எந்த இடத்துலையுமே வந்து நம்ம குறிப்பிட கிடையாது. இந்த முடிவு வந்து உங்களுடைய சுய முடிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய கருத்து. இதுல வந்து என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நான் வந்து பப்ளிக்கா சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்களும் வந்து புகார் தெரிவிக்க போறீங்களா அப்படிங்கிறத வந்து பப்ளிக்கா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் வந்து உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து நீங்க வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சா கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணலாம். ஆனா என்னுடைய நிலைப்பாடு வந்து வேற. அதை நான் வந்து வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா அது என்னுடைய சுய விருப்பம். ஆனால் வெளிப்படுத்துவதும் வெளிப்படுத்தாமல் மறுப்பதும் அது என்னுடைய சுய விருப்பம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்றதும் சொல்லாமல் இருக்கிறதும் உங்களுடைய சுய விருப்பம். அதனால வந்து அதை யாரையும் வந்து கேட்க முடியாது, வற்புறுத்த முடியாது. இப்ப சமீபத்தில் நம்ம சேனலை கூட வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய கருத்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம யாரையும் வற்புறுத்தி கூப்பிடல, விருப்பத்தின் பேர்ல தான் அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மட்டுமே வந்து நம்ம வழங்கணும். சார் நண்பர்களே, இது கொடுத்தது எல்லாமே உண்மைதான். முடிவு என்னங்கிறத வந்து நீங்க எடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இதை யார் சொல்லி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பயணம் பண்ணியிருக்கீங்க. இதுல எது சரி எது தப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா மற்றவங்க சொல்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிட போறது இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே தெரியாம இருந்துட போறது இல்லை. உங்களுடைய முடிவு வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லுங்க. அதை மற்றபடி வெளியில யாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க விருப்பப்பட்டால் மற்றவர்கிட்ட வந்து சொல்லலாம். அது வந்து உங்க விருப்பத்தின் பேர்ல, தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல நீங்க சொல்லலாம். ஆனா சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இல்லை. சார் நண்பர்களே, இது வரைக்கும் வந்து உங்களுக்கு பல தகவல்களை வந்து கொண்டு வந்து நம்ம சேர்த்தோம். நம்மளையும் நம்பி பல பேர் நீங்க காத்திருந்தீங்க. நம்ம சொன்ன மாதிரி வந்து எம்டிபியில் சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தோம். அங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் கொண்டு வந்து சேர்த்தோம். அதுக்கு அடுத்ததா வந்து கோர்ட்ல வந்து என்ன நடந்துச்சு, என்ன பேசினாங்க அப்படிங்கிறது, அதுக்கான வீடியோக்களையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருந்தோம். அடுத்தடுத்து வந்து பெயில் கிடைச்சிச்சா இல்லையா, இல்லை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் அடுத்தடுத்த ஹியரிங் எப்போ வரப்போகுது. ஏன்னா எல்லாருமே வந்து ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி தேடுற அளவுக்கு இங்க பொறுமை இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கிறவங்க அதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஊடகமா வந்து எல்லா தகவலையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதுதான் நண்பர்களே, இந்த ஒரு பாண்டிங் தான். இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா வந்து கமெண்ட் மூலமா தான் இவ்வளவு நாள் வந்து நம்மளுக்குள்ள இருக்க கம்யூனிகேஷன் வந்து கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இல்லை யார் யார் என்னென்ன பண்றாங்க, என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அதன் மூலமா மட்டும்தான் நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளை சார்ந்து இருக்கிற மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சார் நண்பர்களே, இப்ப உங்ககிட்ட வந்து இந்த விஷயம்லாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு காரணம் இருந்துச்சு. ஆரம்பத்திலிருந்து அந்த லைவ் எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிட்டே வந்துருந்தேன். இந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நிப்பாட்டிடுவோம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்றவங்க எல்லாமே வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாங்க. கருத்துக்கள் முன் வச்ச அனைவருக்கும் நன்றி. ஏன்னா நம்ம சில விஷயங்களை வெளியே பேசும்போது நம்மளுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு அதில் வெளியில வரும். நம்ம என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய மனநிலையை வெளிக்கொண்டு வந்ததற்கு நன்றி நண்பர்களே. சார் நண்பர்களே, எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுடைய சுய முடிவாக இருக்கட்டும். மறுபடியும் நான் சொல்றதான், கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பப்படுறவங்க இங்க யாரும் வந்து தடை கிடையாது. தாராளமா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுதான் வந்து என்னுடைய இறுதியான ஒரு வார்த்தை. இதுல வந்து மற்றவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து நம்ம யாரையும் வந்து பிடிச்சி வைக்கல, யாரையும் வந்து தடுத்து வைக்கல, யாருக்கிட்டையும் சொல்லியும் வைக்கல. அவங்க உங்க விருப்பம் தான். அவங்க வந்து முகவரியிலிருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து நீங்க வந்து உங்களுடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துங்க. அதுல நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு தகவல் வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்பவும் நம்ம சொல்றதுதான் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.